ஹாய்டா. சாரி. பர்த்டே விஷ் நேற்று சொல்லியிருந்தீங்க. சாரி. நேற்று என்னால் போட முடியல பிகாஸ் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஒரு சின்ன பெரிய பர்சனல் ப்ராப்ளம். என்னால் அது சொல்லவும் முடியாது. பட் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன். அப்புறம் ஸ்டோரி நோட் எதுவும் நான் கொண்டு போகல. என்கிட்ட ஸ்டோரியும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரெக்கார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பவி, உங்களுக்காக தான் இதை நான் போடுறேன். பிகாஸ் இதை நீங்கள் உங்கள் பர்த்டேக்காக கேட்டீங்க. ஸோ அதுக்காக தான் போடுறேன். நேற்று உங்களுடைய பர்த்டே. சாரி, என்னால் போட முடியல. இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விஷ் பண்ணலாமான்னு தெரியல. பட் ஹாப்பி பர்த்டே. லேட்டாக விஷ் பண்ணுறேன். சாரி. தென் மிஷின் ஓடுது. சவுண்டு எதுனா கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஎல்எஃப்எஃப் தான். நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதே கிடையாது. அப்படின்னும் சொல்லிட முடியாது. பிகாஸ் நான் OT7 ட்ரை பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் ஏதோ போட்டிருக்கேன். நல்லா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதுவே ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஜேகே பரபரப்பாக அவன் ஆஃபீஸ்க்குள்ளே வரான். பிகாஸ் அவனுடைய ஒரு மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. அந்த மீட்டிங் வச்சு அவன் நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பான். ஒட்டுமொத்தமாக கேன்சல் ஆகிடுச்சு. செம்ம டென்ஷன் ஆகிட்டான். அதே இதோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்து அவன் கேபினில் உட்கார்றான். அவன் முன்னாடி அவ்வளோ ஃபைல்ஸை, சார் இதில் தான் நீங்கள் சைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க. தென் இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கா அப்படி சொல்லிவிட்டு நிறைய சொல்லும் போதும் அவன் தூக்கி அடிக்கிறான் அந்த ஃபைல்ஸை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? மீட்டிங் கேன்சல். ஹவு மெனி க்ரோஸ் போச்சு? எல்லாம் போச்சுல்ல. ஒரு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மீட்டிங் யாரால் கேன்சல் ஆகிருக்கு தெரியுமா? எல்லோரும் அப்படி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பயங்கரமாக கத்துறான். இப்போ ஜிமன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஜேகேவோட அசிஸ்டண்ட் ஜிமன் தான். அங்கே எல்லாரையும் பார்க்குறான். எல்லோரும் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஜேகே கத்திட்டுருக்கான். அவன் தூக்கி அடிக்கிற ஃபைல்ஸு ஜிமன் மேலேயும் உழுது. அவன் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஜேகே முன்னாடி அவன் டேபிளில் வச்சுட்டு, ஐம் சாரி சார், சாரி. ஒரு வகையில் பார்த்தா இது எல்லாத்துக்குமே ரீசன் நானாக கூட இருக்கலாம். கோவப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறான். ஜேகே திரும்பி ஜிம்மனை பார்த்து முறைக்கிறான். சின்ன சொன்னேன், கிளியர் பண்ணிடலாமா? எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டை முடிக்க நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஜிம்மனியே கத்துறான். அவன் ஹெட் ஆன் பண்ணிவிட்டு ஐம் சாரி சார், அது மட்டும்தான் சொல்கிறான். ஜேகே அந்த ஃபைல் எடுத்து ஜிம்மன் மேலேயே அடிக்கிறான். ஒரு செகண்டில் இந்த ரூமில் யாரும் என் கண்ணு முன்னாடி நிற்கவே கூடாது. எல்லோரும் வெளியே போங்க, கெட் அவுட் சொல்லிவிட்டு திரும்பிக்கிறான். ஜமன் எல்லோரையும் பார்த்துட்டு எல்லோரும் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கேருந்தும் எல்லோரும் கிளம்புறாங்க. இப்போது ஜிமன் மட்டும் உள்ளே இருக்கான். சார், ஐம் சாரி, இன்னும் யாரும் போகலையா? சார் இங்கே பாருங்கள், ரீக்ரியேட் பண்ணலாம். முதல்ல நீங்கள் கோவமாக இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கேளுங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இன்னும் யாரும் வெளியே போகலையா? உங்கள் எல்லாரையும் நான் வெளியே போக சொன்னேன். சார், ஜிமன் பேச வரும்போது ஷட் அப் ஜிமன், கெட் அவுட். ஜிமன் வெளியே போகாமல் ஜேகேக்கும் முன்னாடி வந்து நிற்கிறான். ஜேகே அவன் ஹெட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்கான். உங்கள் டென்ஷனை எப்படி கூல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிவிட்டு ஜேகேவோட செஸ்ஸில் ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு புஷ் பண்ணிகிட்டே பேக்கில் தள்ளிட்டு போகிறான். ஜிம்மனுக்கு பாரு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கான். ஃபஸ்ட்டு கையெடு, கற்றுக்கலம்பு. ஜேகே கொஞ்சம் சைலண்டாரு. ஒன்று ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர. தென் அப்புறம் நீ நார்மல் ஆகிடுவ. ஜிம்மன் என்ன பண்ணுற நீ? கையை எடுன்னு சொன்னான். இப்படி ஜிம்மன் சொல்லிகிட்டே இருக்கான். சரி ஜேகே கோவத்தில் கத்துறான். பட் ஜிம்மன் அது எதுவுமே காதிலே வாங்கிக்காம ஜிம்மன்
ஜேகேவோட செஸ்ஸில் கை வச்சு புஷ் பண்ணி சோஃபாவில் அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். ஜேகேவும் போய் டொம்முன்னு சோஃபாவில் போய் உட்காரான். ஜிம்மன் என்ன பண்ணுற நீ? நான் ஆல்ரெடி எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன் தெரியுமா? இப்படி அவன் சொல்லிகிட்டே இருக்கான். ஜிம்மன் பாக்கெட்லேருந்து லாலிபாப் எடுக்கிறான். அவன் அதை தான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். ஜிம்மனுக்கு லாலிபாப்னு ரொம்ப பிடிக்கும். அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். ஜேகே கத்தின உடனே அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜேகேவை பார்க்க வந்திருப்பான். இப்போது அந்த லாலிபாப் எடுத்து ஜேகேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி செடியூஸுங்க லிக் பண்ணுறான். ஜேகே ஹூ டார் யூ ஜிம்மன்? எந்த தான் நினச்சிட்ருக்க நீ? ஏன் ஜேகே எப்போவுமே நீ இப்படி முரட்டத்தனமாக தான் இருப்பியா? ஜிம்மன் ஜேகே எழுந்துக்கலான்னு போகிறான். ஜிம்மன் ஷோல்டரை பிடிச்சி புஷ் பண்ணி நான் சொல்கிற வந்திருக்கோம், நீ எழுதுக்கவே கூடாதோ அப்படி சொல்லிவிட்டு ஜிம்மன் ஜேகேவோட டையை அட்ஜஸ்ட் பண்ணுறான். அதுவும் ஜேகே கிட்ட போயிட்டு அவ்வளோ க்ளோஸாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறான். இதுலேயே ஜேகேக்கு அந்த பாதி கோபம் அது போயிடுச்சு. ஜேகே அமைதியாக அப்படி இருக்கான். அதுக்குள்ளே ஜிம்மன் அவனோட டையை ரிமூவ் பண்ணி இவன் கழுத்தில் போட்டுக்கிறான். ஜேகே சைலண்டாக பார்த்துட்டே இருக்கான். எல்லா இடத்துலையுமே இவ்வளோ கோவமாக இருக்காத ஜேகே. முரட்டுத்தனமா எங்கே மட்டும் திரும்ப இருக்கணும்? பெட்டில், அதுவும் என் கூட. ஜிம்மன் என்ன பிரச்சனை போதோ, நம்ம வர ஆஃபீஸில் இருக்கோம். வயநாட் ஏன் நம்ம ஆஃபீஸ்லலாம் கசமசா பண்ணதே கிடையாதா என்ன? உனக்கு தான் மூடு எப்போ வரும்னு தெரியாதே அப்படியே சொல்லிட்டு ஜிம்மன் ஜேகேவை இழுத்து கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான் இருந்த அந்த கோபம் எல்லாமே போயிடுச்சு. ஜிம்மன் கிஸ் பண்ண உடனே எல்லாமே போயிடுச்சான். அவ்வளோதான், ஜேகே ஒரு ஃபார்ம் ஆகிட்டான். ஜிம்மன் தான் மேலே இருந்திருப்பான், ஜேகே கீழே இருந்திருப்பான். இப்போ ஜேகே ஜிம்மனை புஷ் பண்ணி அவன் கீழே தள்ளிட்டான். எப்போ மேலே வரான். அந்த சோஃபாலேயே இவங்க ரெண்டு பேரும் அப்படி க்ளோஸாக செம்ம ஹாப்பியாக இருக்கான். ஜிம்மன் கூட கோவம் எல்லாமே போயிட்டு நார்மல் ஆகிட்டு ஜிம்மனை அப்படி கிஸ் பண்ணிவிட்டு ஜிம்மனை ஹக் பண்ணிட்டே இப்போ தான் ஜிம்மன் ரிலாக்ஸாக இருக்கேன். லவ் யூ ஜேகே. இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். கொஞ்ச நேரம் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு ஜிம்மன் எழுந்து உட்காந்து ஜேகேக்கு அந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் ரெண்டு பேரும் நியூடாக இருக்கானுங்க. அதே இதில் ரெண்டு பேரும் அப்படி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவனோட ரூமில் இருக்காங்க. ஜேகேவை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. நார்மலாக இருக்கும்போதே அப்படி தான். இப்போ வேறு ஜேகே சமூகத்தில் இருக்கான் இல்லையா, யாரும் ஜேகே கூட வர மாட்டாங்க. ஜிம்மன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஜேகேக்கு இப்போ தான் புரியுது. ஜேகே எழுந்து அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கான். பட் ஜிம்மன் படுத்துகிட்டே இருக்கான். ஜேகே ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணது வரைக்கும் தானா? என் கூடலாம் வர மாட்டிங்களா? என்னால் பிகாஸ் அந்த மாதிரி தான் நீ பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் 6 o'clock பப்பில் இருப்பேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதான் அப்படி சொல்லிட்டு உள்ள ஒரு ரூம் இருக்கு. ஜிம்மன் போயிட்டு படுத்துக்கிறான். ஜேகேவும் அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணி ரூம்குள்ளே போயிட்டு பெட்டில் போட்டுட்டு சரி ஓகே ரெஸ்டடா, நான் போய்ட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படியே சொல்லிவிட்டு ஜிம்மனை டீப்பாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் போகிறான். ஜிம்மன் சொன்ன மாதிரியே ஜேகே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மீட்டிங்கும் சக்ஸஸ் ஆகிடுச்சா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்மன் சொன்ன அந்த பப் தான் வந்துட்டுருக்கான். அவனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. எடுத்து பார்த்தா டேங்கு. டேங்கு இவனை ஏமாற்ற முடியாத. டேங் சொல்லு, நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், ஒரு நிமிஷம். சொல்லு டேங், டைம் என்னாச்சு, வீட்டுக்கு வரலையா? டைமு அப்படி சொல்லிவிட்டு ஜேகே டைமை பார்த்துட்டு டேங் இப்போனா 7:30 ஆகுது. ஷோர் பண்ணா 8 o'clockலாம் வீட்டில் இருப்பேன். ஷோரா? ஷோர்.
அப்புறம் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். கால் கட் ஆகிடுச்சேன். ஹூ, டேங் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, டார்லிங் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்துடும் அப்படியே சொல்லிட்டு ஜேகே கார் எடுத்துட்டு ஸ்ட்ரீட்டாக அவன் ஜெமனை பார்க்க வந்த ஜெமன் குடிச்சிட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். தூரத்துலேருந்தே பார்க்குற ஜேகேக்கு அப்படி இருக்கு. லைட்டாக ஒரு ஸ்மைலோட ஜெமனை அப்படி ரசித்து அப்படி பார்த்துட்ருக்கான் ஜெமன். அவன் குடிச்சிட்டு அவன் ஏரை ஃப்ளிப் பண்ணுறான் பாரு. ஜேகே அங்கே விழுந்துட்டான். செஸ்ஸில் ஒரு கை வச்சுக்கிட்டான். என்னமா இருக்கான். எத்தனை வாட்டி டேஸ்ட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வாட்டி டேஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கே. சத்தியமாக ஜெமினா நீ எனக்கு மட்டும்தான்டா. வேற லெவல்றான். அந்த மாதிரி ஜேகே திங்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது ஜெமனை யாரோ புஷ் பண்ணி கீழே தள்ளுற மாதிரி இருக்கு. ஜெமனுக்கு கோவம் வந்துருச்சு. யாருன்னு திரும்பி பார்க்குறான். ஹே நீயா நீயா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்துடும் போல். விறுக்குன்னு ஜெமன் கிட்ட வரான். அப்புறம் எங்கே என்ன பண்ணுற? சும்மா என்ஜாய். நீ நானும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஹக் பண்ண போகும்போது நடுவில் ஜேகே வந்து நிற்கிறான். ஜெமன் பார்க்குறான். புரிஞ்சிருச்சு. சிரிச்சுட்டே திஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஓகே ஜேகேக்கு இதையாவது பண்ணானே அப்படி சொல்லிட்டு ஜெமன் எங்கேருந்து வா போகலாம். இரு ஜேகே, என்னோடய ஃப்ரெண்டு இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ஒன்றும் தேவை இல்லை, வா போகலாம். என்ன ஜேகே பொசிசிவ்னஸ்ஸா ஒன்றும் கொட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகலாம். இரு ஜேகே, என்ஜாய் பண்ணவே இல்லை. என்ஜாய் மட்டும்தானே, வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருமே குடிச்சிட்டு அந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போது 2 பேருமே குட்டி குட்டி ரொமான்ஸ். ஜேகே ஜெமனை டச் பண்ணும் போதெல்லாம் என்னமோ டெய்லி உங்களுக்குள்ளே அந்த ஃபிசிக்கல் டச் அது இருக்கும். என்ன தான் அந்த மாதிரி இருந்தாலுமே என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணுற மாதிரி ஜெமனை டச் பண்ணாலே அவனுக்கு அந்த ஃபீல் வரும். என்ஜாய் பண்ணுறான். எப்பவும் போல் அவனுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கு. சைலண்டில் இருக்குது ஃபோனு. சார் கவனிக்கவே இல்லை. இப்படி 2 பேருமே குடிச்சிட்டு காரில் வந்துட்டுருக்காங்க. ஜெமன் மட்டை. ஜேகே தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஜெமனை கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளில வரான். இப்போ தான் அவன் மொபைல் எடுத்தா தியாங் அத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கான். பார்க்கும்போது பக்குன்னு இருக்கு. ஓ ஆமாம்ல, தியாங் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு இருந்தான். நைட்டு 8 o'clock போகணுன்னு சொன்னான். டைம் ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சான். என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வரான். கால் மில் அடிச்சுட்டே இருக்கான். யாரும் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இல்லை. ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு இல்லையா. சரி ஓகே தியாங் தூங்கிட்டு இருக்கான் போல் அப்படி சொல்லிவிட்டு பாஸ்வேர்ட் போட்டு டோரை ஓப்பன் பண்ணால் கால் மேலே கால் தூக்கு போட்டுட்டு சோஃபாவில் கையை கட்டிட்டு கொஞ்சம் கோவமாக அப்படி உட்காந்துட்ருக்கான். பார்க்கும்போதே ஜேகேக்கு பக்குன்னு இருக்கு. போச்சா எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படியே சொல்லிட்டு அவன் உள்ளே வரான். ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டான். எழுந்து நின்று நைட்டில் எங்கே போனேன்? நைட்லாமா தியாங் இங்கே பாரு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி நான் ரொம்ப டயர்டாக வரேன். இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இட்ஸ் ஓகே, எனக்கு பரவாயில்ல. நீ எங்கே வெளியே போகணுன்னு சொல்லலை, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு வியோட கையை பிடிக்கும் போது தட்டி விடுறான். தேங்க எனக்கு புரியுது உன் கோவம் என்னன்னு. இங்கே பாரு ஐம் சாரி, நான் ஒன்று வேணுன்ட்டு புரியல. வேணுன்ட்டு நீ வரலன்னு சொல்கிறியா? ஜேகே நான் உன்கிட்ட 2 days சொல்லிகிட்ருக்கேன், நம்ம வெளியே போகணும். எந்த ஷெட்யூலாக இருந்தாலும் மாற்றிக்கோ, சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் கேட்கும் போது நீ என்கேஜாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா நீ ஒர்க் இருக்குன்னு சொல்கிற. டேங் மை டார்லிங், இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மார்னிங் அந்த மீட்டிங் கேன்சல் ஆகி போயிருக்க வேண்டியதான். எப்படியோ நான் அதை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்திருக்கேன். இது நினச்சி உனக்கு ஹாப்பியாக இல்லையா? இப்படி சிக்கி மழுப்பும் போது ஜெமன் திரும்பி பார்த்து முறைக்கிறான்.
ஓ, முறைக்கிறானே கொஞ்சம் கஷ்டம்தான். இவன் சுமன் மாதிரி இல்லை அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஐ ப்ராமிஸ் நான் சொல்கிறது கேள அப்படியே சொல்லிவிட்டு வி கிட்ட ஜேகே போகும்போது ஒரு நிமிஷம் நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆனஸ்ட்டாக பதில் சொல்லு. உன் பிஏ யார்? உன் பேர் ஜம்மன். அவன் என்ன பண்ணுறான்? ஜம்மன் அப்படின்னு வீக்கிட்ட இருந்து அந்த பேர் வரும்போது ஜெக்கிக்கு பொக்குனாய் போயிடுச்சா. அப்படி நின்றுட்டான். வீங்க பாரு, நான் சொல்கிறது கேளு. ஜம்மன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ தேவையில்லாமல் ஜம்மனை இழுக்காத. ஜம்மன் ஜஸ்ட்டு என் பிஏ மட்டும்தான். ஓ, அப்போது அந்த ஜம்மன் உன்னோட ஆஃபீஸில் இருக்கான். மாட்டிக்கிட்டோமா? தியாங், ஆமாம் தியாங், நான் சொல்கிறது கேள. நான் நீ கேட்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும், புரியுதா? சொல்லு தியாங். ஜம்மன் இனிமே உன் பிஏ தானா? நான் தான் அவனை உன் கம்பெனிலேருந்து எடுக்க சொல்லிட்டல. இனிமேல் அவன் அவங்ககிட்ட தான் இருக்கானா? சரியா போச்சு. தியாங் இல்லை தியாங், மல்லு பார்த்தாச்சக்கே. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல. இன்னுமே ஜம்மன் உன் கம்பெனியில் தான் இருக்கானா? ஆமாம் வி. இங்கே பாரு, அவன் பிஏ, ஜஸ்ட் பிஏ. எனக்கு அவன் ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எங்களுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. நீ அவனை வேலை விட்டு எடுக்க சொன்னல, கன்ஃபார்ம் நான் எடுத்துட்டேன். பட் எனக்கு அதுக்கு டைம் வேணும். பிகாஸ் அவனுக்கு தான் எல்லாமே தெரியும். இன்றைக்கி கேன்சலாக இருந்த அந்த ப்ராஜெக்டும் அவன் தான் ரிட்டன் பிடிச்சி கொடுத்தது. இங்கே பாரு அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே தியாங்கோட ஷோல்டரில் கையை போட்டுட்டு, நீ தாண்டி எப்போவுமே எனக்கு டார்லிங். ஒன்று தவிர என் கண்ணு, இந்த லிப்ஸை எல்லாமே யாரையுமே பார்க்காது, யாருக்கிட்டையுமே போகாது, எல்லாமே உனக்கு மட்டும்தான், புரியுதா? அப்படி சொல்லிவிட்டு வீக்கிட்ட லைட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். ஓகே, கோவமாக இருந்தால் கண்டிப்பாக டேங்க் தள்ளி விட்டுருவான், பார்ப்போம். அப்படியே சொல்லிவிட்டு பொறுமையாக அவன் வீக்கிட்ட கிஸ் பண்ண போகிறான். வீ சைலண்ட்டாக தான் இருக்கான். ஸோ ஏன் கூட ஹாப்பியாக ஃபிசிக்கலாக அப்படி 2 பேருமே மூவ் பண்ணுறாங்க. வீக்கு கோவம்லாம் போயிடுச்சு. நைட்டு 2 பேரும் வெளியே போகிறதா அப்படி சொல்லியிருந்துருப்பாங்க. பட் அவன் தான் ஜம்மன் கூட இருந்திருப்பான் இல்லையா? ஸோ இதை மறந்துட்டுவான். இப்போது வீக்கு கோவம்லாம் போயிடுச்சு. ஜேகே என்ன சொன்னாலுமே வீ நம்புவான். பிகாஸ் 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஜேகே வீயும் லவ் பண்ணுறான், ஜம்மனையும் லவ் பண்ணுறான். 2 பேருமே அவனால் விட முடியாதா? 2 பேர் கூட இப்படி தான் இருப்பான். ஆஃபீஸ் போனால் ஜம்மன் கூட இருப்பான், வீயோட வீட்டுக்கு வந்து அவன் கூட இருப்பான். பட் இப்போ வீ ஜேகேவோட வீட்டில் இருக்கா. பிகாஸ் ஜேகே தான் வெளியே போகலாம் அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா? ஜேகே வீட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ 2 பேரும் ஜேகேவோட வீட்டில் இருக்காங்க. மார்னிங் ஆகிடுச்சி, ஒரு 10 o'clock அப்படி இருக்கும். இப்போ தான் ஜம்மன் எழுந்துக்கிறான் அவன் வீட்டிலேருந்து. எழுந்த உடனே டைம் பார்க்கலாம், மொபைல் தேடுறான், மொபைல் இல்லை. ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான், பேண்ட் மட்டும் தான் போட்டிருக்கான். தெரிஞ்சிருச்சு ஜேகே கூட தான் இருந்திருக்கான்னு. லைட்டாக சிரிச்சுட்டே அவன் பேண்ட்டு இரும்பு பண்ணி போட்டா, உள்ள எதுவுமே போடல, எதுவுமே இல்லை. ஒரு டவல் ஒன்று எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வெளில வரான். ஏகப்பட்ட ஒயிட் மார்க் அவன் மேலே. பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குது. அதோடவே அவன் வந்து ஹால்லலாம் தேடுறான். அவன் மொபைலு, அவனோட வாட்ச்சு, அவனோட பர்ஸுன்னு சொல்லிட்டு எந்த திங்ஸுமே இல்லை. அவனுக்கு இப்போ பசிக்குது, ஆர்டர் பண்ணணும், ஃபுட் வேணும், ஃபோன் வேணும். ஃபோன் கூட இல்லை, பர்ஸ் இல்லை, அதில் தான் மணி இருக்குது, அதுவுமே இல்லை. எங்கன்னு தேடிட்டு இருந்தா. எங்கே ஜேகே வீ கூட க்ளோஸாக இருந்துகிட்ருக்கான். அவன் பேண்ட்டு, ஷர்ட்டு, அவன் கோட்டு அப்படி சொல்லிட்டு அந்த பெட்டு ஃபுல்லாக சுற்றி அப்படி இருக்குது. 2 பேருதுமே அப்படி தான் இருக்குது, மிக்ஸ் ஆகிட்டு அப்படி விழுந்துட்டுருக்கு. அதில்
ஜேகேவோட பேண்ட்டில் ஜிம்மனோட வாட்சு, ப்ரைஸு, டையு, பெல்ட்டு, இம்பார்ட்டனாக அவனுடைய பர்ஸு, மொபைல் 2 அவன் பாக்கெட்டில் தான் இருக்கு. ஜிம்மனோட மொபைல் ரிங் ஆகுது. இங்கே ஜேகே டீப்பா விய கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ தான் ஃபோன் வருது. ஜேகே ஜேகே என்னட்டையா, ஒரு நிமிஷம், மொபைல் அடிக்குது. இது என் மொபைல் இல்லை. ஹே, என் மொபைல் இல்லை. 2 பேர் மொபைல் இல்லையா? ஒரு நிமிஷம், இது யார் மொபைலு? ஜேகேக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அது ஜிம்மன் தான் இருக்கும்னு வி எழுதுக்கலாம் ட்ரை பண்ணுறான். படு வி, எங்கே எழுதுக்குற என்னால் பாதியிலலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் ஜேகே, என்ன சவுண்டு வருதுன்னு பார்த்துட்டு வந்துடுறான். இது உன் மொபைல் இல்லை, என் மொபைல் இல்லை, அப்போ யார் மொபைலு? அப்படி திங்க் பண்ணும்போது தான் நைட்டு ஜிம்மன் அவன்கிட்ட மிஸ் பண்ணிட்டு போயிருப்பான். அது ஞாபகம் வருதா? திருன்னு முழிக்கிறான். என்ன ஜேகே பார்க்குற, நகரு அப்படி சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விட்டுட்டு போயிட்டு வி ஜேகேவோட பேண்ட்டை தான் எடுக்கிறான். பிகாஸ் எந்த பக்கம் சவுண்டு வருது அந்த மாதிரி தேடிட்டு போனால் ஜேகேவோட பேண்ட்டில் இருந்தால் சவுண்டு வந்திருக்கும். அந்த பேண்ட் எடுத்தா ஜிம்மனோட பர்ஸு, வாட்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வெளில வருது. ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். ஜேகேக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபைனலாக அவனோட மொபைலில், அந்த மொபைலில் 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்பிளே போச்சு. என்னத்தை பார்த்தான், எதுக்கு இவன் மூஞ்சி இப்படி மாறுது? அந்த லாக்கு எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், இவனுக்கு லாக் தெரியும். அதை லாக் போட்டு ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டிபிலேயே 2 பேரும் கிஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி டிபி தான் வச்சுருக்கான் ஜிம்மன். செம்ம காண்டாயிட்டான் வி. ஓகே, இது ஒன் ஷாட் ஜஸ்ட்டு ஃபனுக்கு மட்டும்தான். இது பிடிக்குமா என்னன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஐம் சாரி, வீடியோ என்னால் போடவே முடியல, சத்தியம் என்னால் முடியல. நான் ஊரில் இருக்கேன், அது ஒரு ரீசன்னா. சொல்ல முடியாத ஒரு பர்சனல் ரீசன் இருக்கு. இப்படியே இருந்தாலும் எதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, பவி ஐம் சாரிடா. நான் உனக்காக ஒரு ஜிம்மன் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சத்தியமாக நான் ஊருக்கு வரலன்னா கண்டிப்பாக நான் அதை போட்டிருப்பேன். அது நோட்டு கூட நான் கொண்டு வரல. ஸ்டோரி எதுவுமே என்கிட்ட இல்லை. இது நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியுது. பட் ஐம் சாரி. நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுவேன். ஐம் சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரி. பாய்.